வணக்கம் நண்பர்களே. இப்போ ஜனவரியில் இங்கே அண்ணாமலை வந்தப்போ பெரிய வைப்ரண்ட்டாக இது பண்ண போகிறாரு. ஏற்கனவே திராவிட கட்சிகள்னால தாங்க முடியல. ஒரு ஒன்று கரெக்டாக தேர்டு பொசிஷன் போகிற அளவுக்கு வந்துருச்சு ஏடிஎம்கே. திமுக குழப்பத்தில் அது என்ன ஆகுன்றது உங்களுக்கு நிறையா வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இப்போ இந்த விஜய் ஏற்கனவே 50 வருஷமாக திமுக உங்களுக்கு தெரியும். அங்கே போய் அந்த பெரியாரோட இதில் போய் பண்ணுறாப்படி, அப்புறம் எல்லாருக்கும் உயிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாப்படி. ஆனால் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான திமுக அரசியலில் தான் இது பண்ணுறாரு. அது ஒன்றும் பப்பு வேகாது. இந்த இடத்துல பாண்டே மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 11% வந்துட்டார். இவர் எதிர்க்கட்சி வரிசையில் 26ல் அண்ணாமலை வந்தாருன்னா 31ல் ஆட்சிக்கு தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த சொல்கிறார்ல அண்ணாமலையே, நாங்கள் ஒரு தடவை பார்த்தாச்சுன்னா நீங்கள் வேறு யாருக்கும் இது பண்ண மாட்டீங்கன்னு. ஊழல்லாம் வரும்போது உங்களுக்கு 30%லேருந்து இன்னொரு அடுத்த சட்டசபைக்கு அப்புறம் வரும்போது அது ஒரு வேளை 29லே வந்தால் வரலாம். ஏன்னா ஒன் நேஷன் வரும்போது அதோட சேர்ந்தால் வந்துடலாம். 31க்கு பதிலாக 29லே வந்துடலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு அது ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா எல்லாருக்கும், அதுக்கப்புறம் வேறு எதுக்கும் திராவிட கட்சியில் போக மாட்டாங்க. அப்படி அதனால் விஜயெல்லாம் ஒரு படத்தில் நடித்து வர்றதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் உடனே வர்றதுக்கு இல்லை. இல்லை தமிழ் தேசியம் கொஞ்சம் ஓரளவு அவங்களுக்கு 8% இருக்குது, ஓரளவு கை கொடுக்கும். ஆனால் அடுத்த வீழ்ச்சி அதிமுகக்கு அப்புறம் திமுக தான் தலைவர், அண்ணாமலை தான் அப்படிங்கிற. அதனால் இவங்க யார் கேட்டால் அண்ணாமலை போய் மாற்ற போகிறதில்ல, அவர் தான். இந்த 3 வருஷம் கழிச்சு இருப்பார்னா இருப்பார். அது ஸ்பெஷல் பர்மிஷன். ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இங்கே இந்த வைப்ரண்ட்டாக எம்ஜிஆர் மாதிரி பார்த்து பழகினவங்களுக்கு அப்படி தான் இந்த இடத்துக்கு தேவையாக இருக்குது. மற்ற இடம் மாதிரி இந்த இடம் பாஜக பண்ண முடியாது. 3 மாதம் போய் இப்போ திணறுது. ராஜா வச்சு தான் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இதுக்கப்புறமும் இருப்பார். ஸோ அதில் விஜய்க்கெல்லாம் வேலையே இல்லை. 4% வாங்கிட்டு அந்த பக்கம் அப்படி கட்சி கரைச்சிட்டு போக வேண்டியதான்ற மாதிரி தான் வரும். பார்க்கலாம் அதுக்கப்புறம். இது ஒன்று. அப்புறம் திருமாவளவன் அவன் இந்த வருஷம் எத்தனை வருஷம் திமுக இருந்துட்டு இப்போ என்னமோ இந்த சாராயத்துக்காக மாநாடு போடுற 2ஆம் தேதி அக்டோபர் காந்தி ஜெயந்தி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கூப்பிட்டுட்டு யார் சாராயம் காய்ச்சற அந்த நபரே போய் கூப்பிட்றது, ஸ்டாலின் கூட கூப்பிட்றது. அது என்ன பிரயோஜனம்? நீ வெளியில் கூட்டணி விட்டு வரணும். இப்போ இவர் ராகுலுக்கு ராங் டைரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ 200 தொகுதி என்னார்னா அவர் 120 சீட்ஸு இல்லை என்ன வாங்குறது தெரியாது. அதனால் நம்ம அவங்கள 100 சீட்டு 120 சீட்டுக்குள்ளே நிற்க வைக்கணும். பாக்கியெல்லாம் நம்ம சீட்டு எச்சா வாங்கணும் தான் இந்த பேரம் பேசுகிறாங்க ராகுல் உட்பட. அப்படி இல்லைன்னா விஜய் மைனாரிட்டி கிறிஸ்டின் தானே, அவங்களையும் கூட்டணி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ராகுல் கொடுக்குறதாக திருமாவளவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை ரொம்ப 130 டிக்கெட்டுக்குள்ளே தான் நிற்க வைக்கணும். அப்போ தான் கூட்டணி ஆட்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததில் 2006ல் கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் தயவில் உட்காந்துமே அவங்களுக்கு மந்திரி கொடுக்கல. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். சோனியா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் கருணாநிதி. அங்கே மந்திரி சபை வேணும் பாரு, நல்ல மந்திரிலாம் இங்கே கொடுக்கல காங்கிரஸுக்கு. என்ன அப்படி தான் இருந்தது. அது கூட மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா உட்பட முதல்ல இருக்கும்போது. அப்போ அந்த நிலைமை கொண்டு விடணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா விஜய் இருக்கார், அப்படி விஜய் ஏடிஎம்கே அதே மாதிரி ஏதோ டாக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்குனால தான் இப்போ மறுபடியும் கனிமொழி மூலியமாக மோடிகிட்ட இவர் அமெரிக்கா போயிடணும் கோடியெல்லாம் அள்ளிட்டு வந்த மாதிரி இந்த பர்மிட் வாங்கி இவர் என்ன பண்ணுறாருன்னா மோடியோட சேர்ற மாதிரி பாவலா காட்டுறது, இவங்களுக்கு செக் வைக்கிறதுக்கு ஸ்டாலின் இப்படி டாக்ஸ் போகுது. இதெல்லாம் இப்படியே ஜிம்மிக்ஸ் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அடுத்த வருஷம் முடியும் அப்படியே போகும். அது மாதிரி அந்த கூட்டணி இருக்க போகுதா இது கடையில் உதயநிதி வேறு சீனியர் கழட்டி விடுங்க, நான் ஜூனியரை போட்டு நான் மந்திரி ஆகிக்கிறேன், துணை முதல்வராக அப்படின்னு கேட்குறேன். அப்படி அவங்க இல்லாமல் ஆட்சியில் வர முடியாது. ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சிகள் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், சீட்டு ஜாஸ்தி பண்ணு. நீ அவங்கள கழட்டி விட்டேன்னா குறிப்பாக ஏடிஎம்கே தான் செலவழிச்சிட்ருக்காங்க இங்கே உட்காந்துட்டு சீனியர்ஸ் முத்துசாமி உட்பட செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே வந்தவர் தான். அப்போ அவங்களாம் இல்லாமல் போனாக்கா செந்தில் பாலாஜி கூட அக்செப்ட் பண்ணிப்போப்படி காசு கொடுப்பாருன்னு. பாக்கி சீனியர்ஸ் யார் இல்லாமல் போனால் இவங்க பேச்சை கேட்க வேண்டிய இல்லாமல் போனால் ஏற்கனவே கூட்டணி கட்சி பிரச்சனைனால அப்புறம் மக்களுக்கும் வெறுப்பு இருக்கிறனால எங்கே போய் திமுக வர்றது. அதுதான் பலவித ஆரம்ப கட்டப்போ ஆரம்பிக்குது. இதோடைய இது அடுத்த வருஷத்தில் தெரியும். நல்லா இருக்கும். நன்றி.